ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரோமோ 3 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரோமோ, செகண்ட் ப்ரோமோ, தேர்டு ப்ரோமோ எல்லாம் திவாகர். என்னடா இது? நான் கூட வந்து லைவில் இப்போ வந்துட்டு விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் போச்சு. அதுதான் வரும்னு நினச்சா இதுலேயும் திவாகர் தான். என்னையா நடக்குது ஒன்றுமே புரியல பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் திவாகர் வந்து ரொம்ப ஃபயராக இருக்கார். ஆனால் கொஞ்சம் வாய் வார்த்தைகள் ரொம்ப ஓவராக பண்ணுறாரு. அது தேவையில்லாதது. என்னோட இதில் நீ 30% கூட இல்லைன்னு சொல்கிற அளவுக்குலாம் வந்து இவர் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா அந்த பையன் வந்துட்டு கொஞ்சம் திமிரு பிடிச்சவன் தான். ஆனால் நல்ல திறமையான ஒரு ஆள். அதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது. சரி, இங்கே வந்து யாரா அந்த பையன்? இந்த டாஸ்க் பேர் காலையிலேருந்து ஓடுதல சண்டை அந்த இதுக்கு. அதில் வந்து விக்ரம்க்கு வந்து என்ன வருதுன்னா, இவங்களுக்கு பேமெண்ட்லாம் வேணாம், பஸ் சார்ஜ் கொடுத்தாவே போதும் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் திவாகரை சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மேக்ஸிமம் திவாகர் தான் சொல்லியிருக்காங்க போல இருக்குது. திவாகர் டென்ஷன் ஆகிறாரு. என்னான்னு சொல்கிறாருன்னா, இவங்க தானே உன்னால் ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை பார்த்தியா? சீக்கிரம் அந்த கோழி மாதிரி 24 மணி நேரம் பெட்ஷீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காம என்ன சாதிச்சிட்டான் இவன் 20 நாளில் அப்படின்னும் போது எல்லாருமே கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னும் போது எஃப்ஜே உள்ளே வந்துட்டு சண்டைலாம் போடல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவரை விட அவன் என்ன இதில் எஃப்ஜே பெஸ்ட்டுன்றதை காமிக்கிறாப்புல. ஸ்டண்ட் அடிக்கிறாரு, பெல்ட் அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் இந்த ரிவர்ஸை இது பண்ணுவாங்களே எந்திரிப்பாங்களா அந்த மாதிரி, அப்புறம் தலைகளை நிற்கிறாம இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாரு. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, என்னோட இதில் நீ 30% கூட இல்லை தம்பி அப்படின்றாரு. இதெல்லாம் தேவையில்லாதது. அதாவது அங்கே பண்ணுற குற்றங்களை சொல்லலாம், அடுத்தவங்களை வந்துட்டு அந்த ஒரு மதிப்பை வந்து இது பண்ணக்கூடாது. அப்போ இவருக்கு அவங்களுக்கும் வித்தியாசமெல்லாம் போயிடும். 30% கூட நீ இல்லை அப்படின்றாரு. அதே மாதிரி ஒரு சூப்பரான வேலிடான பாயிண்ட் சொல்கிறேன். என்னன்னா, குரூப்பிசம் ரொம்ப நாள் உன்னை காப்பாற்றாது தம்பி. இவங்க ஓட்டு போட்டு நீ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி எவ்வளோ நாள் இங்கே இருந்துரும் நான் பார்க்குறேன். உன்னால் ரொம்ப நாள் இங்கே இருந்துட முடியாதுன்னு சூப்பராக அவன் சொல்கிறார். ஏன்னா எஃப்ஜேலாம் வந்துட்டு முன்னாடியே வந்திருந்தால் போயிருக்கிற வேண்டிய ஆள் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்ற ஒரு விஷயத்தில் மாட்டிட்டார். சப்போஸ் இந்த வாட்டி கலையரசனை பற்றி எஃப்ஜே வந்திருந்தால் எஃப்ஜே காலி. பட் என்ன பண்ணுறது, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவரை தப்பிக்க வச்சிருச்சு. ஸோ நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறேன், உன்னால் முடியுமான்ற மாதிரி சவால் விடுறாப்புல பயங்கரமாக இருக்குது. ஆனால் நல்லா மாட்டிட்டார். இவரை வந்து சும்மா சொரிஞ்சு விட்டால் போதும், இவர் ஈஸியாக நம்ம அட்டாக் பண்ணி இவரை தூக்கிடலாம் பிக் பாஸ் விட்டு விட்டு. அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் நம்ம திவாகர். இப்போ என்ன பண்ண போகிற தெரியல. ஆனால் நிறைய வாய விடுறாரு. கண்டிப்பாக டோஸ் இருக்குது. நாளைக்கு வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி எபிசோடில் வச்சு செய்ய போகிறாங்க. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பரில்.